Hello traders, welcome to Trading School Tamil. ஹலோ ட்ரெடர்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ். ட்ரெடர்ஸ், நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் பார்ட் ஒன்லன்னு பார்த்தீங்கன்னா, பயாஸ் இசஸ் ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, பயாஸ் பையா இருந்தால் ட்ரெண்டு செல்லாக இருக்கே, அப்போது பயாஸ் செல்லாக இருக்கும்போது ட்ரெண்டு பையா இருக்கு, எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்றவங்களுக்காக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோ ஒன்று கொடுத்துருந்தோம் பார்ட் ஒன்று. ஆக்சுவலி என்னோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ் ட்ரெண்ட் வந்து ஒரு சீரீஸாக பண்ணணும்னு தான் ஆசை. ஓகேவா? எப்படின்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ன்ற மாதிரி ஒரு 6 வீடியோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஓகேவா? பட் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்றது இல்லை. ஓகேவா? ஸோ நிறைய மெசேஜஸ், நிறைய டிஎம்லாம் வந்து குவிஞ்சிட்டே இருக்கு. ஸோ அதுக்காக நான் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டஃபாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வீடியோ கொடுத்துருந்தேன், கிட்டத்தட்ட 52 நிமிஷம். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன், வேணும்னா நம்ம பார்ட் 3 கூட போய்க்கலாம். ஓகேவா? ஏன்னா வீடியோவும் ரொம்ப லென்த்தானா பார்க்குற உங்களுக்குமே கஷ்டம். முழுசாக யாரும் பார்க்கறது இல்லை, பாதி பாதி தான் பார்க்குறீங்க. ஓகேவா? வெரி குட். நம்மளோட மென்டார்ஷிப்பில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வில்லிங்காக கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு விஷயத்த இந்த இயர் முடியறதுக்குள்ளே பண்ணணும். ஆல்ரெடி 6 மந்த்ஸை வேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ ஜூலை டு டிசம்பர் வந்து 6 மந்த் தான் இருக்குது. இந்த 6 மந்த்தில் நான் கண்டிப்பாக ட்ரேடிங்கில் ஏதாவது ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து ஒரு அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜை நான் வளர்த்துப்பேன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும். எதையாவது ஒன்றுத்தில் போயிட்டு ஒரு டிஎம்மாக போட்டு வைங்க. ஓகேவா? நம்மளோட கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர மண்டே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 17ஆம் தேதி வரைக்கும் முடியுது. ஓகேவா? யாராவது வில்லிங்காக இருந்தால் ஜாயின் பண்ணுங்க. லாஸ்ட் ஃபியூ ஸ்லாட்ஸ் மட்டும்தான் இருக்கு. நான் நிறைய பேர் எடுக்க மாட்டேன், உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட வெயிட்டிங் லிஸ்ட் நிறைய இருக்கு. ஓகேவா? யாருக்காவது ஜாயின் பண்ணணும்னு வில்லிங் இருந்தால் மறக்காம ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம கான்செப்ட் குள்ள போயிடலாம். மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ். பாதி பேர், ஏன் முக்காவாசி பேர் இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ்ன்ற ஒரு விஷயத்த தொடுறதே கிடையாது. இந்த மல்டி டைம் ஃப்ரேம்ல என்ன இருக்கும்? 2 விஷயம் இருக்கும். ஒன்று HTF ஹையர் டைம் ஃப்ரேம், ரெண்டாவது லோயர் டைம் ஃப்ரேம் LTF. இது ரெண்டுத்துலையுமே எந்த ஒரு பேக் டெஸ்ட்டுமே பண்ணாம, எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே பார்க்காம நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? டபுக்குன்னு போயிட்டு ஒரு பையோ செல்லோ அடிக்கிறோம். ஓகேவா? அப்படி அடிக்க கூடாதுன்றதுக்கு நான் பல கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை இன்னைக்கு உங்க முன்னாடி ஷோ பண்ண போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் உள்ள வந்த உடனே இது வந்து ஸ்டிக்கி நோட்ஸ், இது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, நம்மளோட மாடல் ஸ்டிக்கி நோட்ஸ். ஓகே, ரைட். ஓகே, எதில் விட்ட ஹையர் டைம் ஃப்ரேம். ஒரு நாள் நீங்க உள்ள வந்த உடனே என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உங்க டைம் ஃப்ரேமை டேக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகேவா? டேக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு, என்ன ப்ரோ டேக்கு போயிட்டு எல்லாரும் மாதிரியும் நீங்க வந்து இதை வரி அதை வரி, இந்த லைன் போடு அந்த லைன் போடுன்னு ஏதாவது சொல்ல போறீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ட்ரேடிங்கை சிம்பிளிஃபையா சொல்லி கொடுக்க தான் நான் வந்திருக்கேனே தவிர இருக்கிற ட்ரேடிங்கை காம்ப்ளிகேட் ஆக நான் வரல. ஓகேவா? ரைட்டு. இந்த டூலை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப் டைம் ஜோன்னு சொல்லிட்டு ஒரு டூலு. இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? நான் வந்து உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை சிம்பிளிஃபை பண்ணணுன்ட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ரைட்டு. இது இந்த டைம் ஃபிப் ஜோனை கிளிக் பண்ணி, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே காமிக்கும், ஃபேவரட்ல போட்டுக்கோங்க. ஓகேவா? இதை கிளிக் பண்ணிட்டு கரண்ட் டேக்கு முன்னாடி ஒரு 3 டே, அதாவது கரண்ட் டே இதுனா 1 2 3, இங்க ஒரு கிளிக்கு இழுத்து பக்கத்து கேண்டல்ல ஒரு கிளிக்கு. ஓகேவா? வீடியோவை 2-3 வாட்டி ரீவைண்ட் பண்ணி பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். இதோட செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் 0 1 2 3 4, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் வேணா ஆன் பண்ணிக்கோங்க. ரைட். நான் உங்களை எல்லாருக்கும் 1-to-1 மென்டார்ஷிப்க்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும், அந்த கண்டென்ட்டை ஒரு 10% பாரோ பண்ணி உங்களுக்கு நான் இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதை விட எக்ஸ்ட்ராடினரியா தான் வந்து பாத்தீங்கன்னா 1-to-1ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பட்
அதுல இருந்து சின்னதா ஒரு பீஸை எடுத்து இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இந்த டேல இந்த மாதிரி லைன் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு டேல வேலை இல்லை, நேரா 4 ஹவர்ஸ் போயிடணும். டே 4 ஹவர்ஸ் மட்டும்தான் நமக்கு பயாஸ் பார்க்க ஹெல்ப் பண்ணும். இந்த 1 ஹவர் 15 மினிட்ஸும் நம்ம ட்ரெண்டுக்கு போயிடுவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ, இப்போ நான் வந்துட்டேன், என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். குவார்ட்டர் டிராப் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணோம்னா பிஎஸ்எல் எஸ்எஸ்எல் டிராப் பண்ணணும். ஓகேவா? இது வந்து பிஎஸ்எல், அதாவது இந்த குவார்ட்டரோட ஹை. ஓகேவா? ஓகே, இப்படி போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல். இங்க என்ன ஆயிருக்கு, உங்க கண்ணு முன்னாடி எஸ்எஸ்எல் பிரேக் ஆயிருக்கு. ஓகேவா? பிரேக் ஆன உடனே இந்த டேவை நம்ம என்னவா பார்க்கணும்னா பயாஸ் செல். ஓகே, அடுத்து இதோட ஹை இதான், இதோட பிஎஸ்எல் இதான், இதோட எஸ்எஸ்எல் இதான். கரெக்டா? நான் ஜஸ்ட் பிஎஸ்எல் எஸ்எல் தான் வரைகிறேன், அதுக்குள்ள வந்து புரியலன்னீங்கன்னா திரும்ப ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, ஓகே. இப்போ பிஎஸ்எல் வரையும் போது என்ன ஆகுது, இவங்களோட பயாஸ் செல்லு, இவங்களதும் செல்லு தான். நேரா போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பிஎஸ்எல்ல பாடி க்ளோஸ் வைக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும், பாடி க்ளோஸ் வச்சாதான் நம்ம கரண்ட் டேல பை பார்த்துருப்போம். பாடி க்ளோஸ் வைக்கல. ஸோ அதனால கரண்ட் டேவை நம்ம என்னவா பார்க்குறோம்னா செல்லா பார்க்குறோம். ரைட்? ஓகே, இப்போ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டேவோட ஹை எது, இந்த டேவோட ஹை இதுதான் பிஎஸ்எல், இதுதான் எஸ்எஸ்எல். ரைட்? இது வரைக்கும் நீங்க டிரா பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பயாஸ் என்ன, இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் தான் நடந்திருக்கு. பாடி க்ளோஸ் வைக்காத வரைக்கும் பயாஸ் செல், இதுல தெளிவா இருக்கும். ஓகேவா? இப்போ பயாஸ் வந்து செல் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும், பயாஸை ஃபைன் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இந்த மல்டி டைம் ஃப்ரேம்ல எங்கடா இது, இந்த மல்டி டைம் ஃப்ரேம்ல பிரதான வேலையை என்ன, ஹையர் டைம் ஃப்ரேமையும் லோயர் டைம் ஃப்ரேமையும் அலைன் பண்றது. அதாவது ஹெச்டிஎஃப்பும் எல்டிஎஃப்பும் ஒரே விஷயத்துல அலைன் ஆகணும். அது எங்க ஆகும்னா 4 ஹவர் 15 மினிட்ஸ், 1 ஹவர் 5 மினிட்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட். ஓகேவா? நீங்க 4 ஹவர் பார்த்துட்டு நான் 30 மினிட்ஸ் போய் பார்க்கலாமான்னா பாருங்க, அது உங்க இஷ்டம். பட் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டுக்குன்னு சில நம்பர்ஸ் இருக்கு. 4 ஹவர் 15 மினிட்ஸ், 1 ஹவர் 5 மினிட்ஸ், இந்த 2 டைம் ஃப்ரேம் தான் பார்க்கணும். இப்போ நம்ம 4 ஹவர்ல பயாஸை ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் போயிட்டு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த நாள்லாம் எதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜஸ்ட் இன்னைக்கு டேல பயாஸ் கண்டுபிடிக்க தான். ஓகேவா? அப்போ இந்த டே வந்து எனக்கு பயாஸ் என்ன, செல்லு. ஓகேவா? இந்த செல்லுன்றதை நான் கண்டுபிடிச்ச உடனே 4 ஹவர்ல இருந்து நான் 15 மினிட்ஸுக்கு போயிடுறேன். 15 மினிட்ஸுக்கு போயிட்டு நான் என்ன பண்றேன், 4 ஹவர் 15 மினிட்ஸ் போன உடனே இப்போ நான் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த ட்ரெண்டை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு பார்க்கும் போதே தெரியுது ட்ரெண்டு கிளீனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏத்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ இதில் நம்ம எப்படி என்ட்ரி பார்க்கறதுன்றத நம்ம கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம். இப்போ பயாஸே எனக்கு செல் ஆயிடுச்சு, எனக்கு ட்ரெண்டும் வந்து இப்போ செல்லில் இருக்கணும். செல்லில் இருக்கா, ஜஸ்ட் நீங்க பேர் ஐஸ்ல பார்த்தாலே தெரியும். இதுக்கு நீங்க எந்த டூலும் யூஸ் பண்ண வேணாம். என்ன இருக்கு, செல்லு ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே ப்ரோ, எல்லாம் கரெக்ட் தான். பட் இதுல எப்படி நான் என்ட்ரி போடுறது, இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேவா? இந்த கன்ஃபியூஷனை நான் உங்களுக்கு இந்த இடத்துல போக வைக்கிறேன் பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா 15 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் எங்க வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பிரேக் நடக்குது, எங்க லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா நல்லா தெரியும், நம்ம 2 விதமா தான் ட்ரேட் எடுக்கிறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சல், இன்னொன்னு கண்டினியூஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் லிக்விடிட்டி ஸ்வீப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்துட்டு திரும்ப மேல போயிட்டு வரும்போது நம்ம ஓடி போட்டு, சாரி ஓடின்ற நம்மளோட என்ட்ரி மாடல் போட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட்ல டேப்பு அப். ஓகேவா? இது வந்து ரிவர்சல் என்ட்ரி, அதாவது செல்லுல இருந்து வந்துட்டு பைக்கு திரும்ப மோதி எடுக்கிற என்ட்ரி. ஓகேவா? கண்டினியூ என்ட்ரினா என்னன்னு கேட்டீங்கன்னா சேம் அதே மேட்டர் தான். இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஒரு செல்லுல வந்துட்டு இருக்க மார்க்கெட் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு திரும்ப போய் அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுக்கும். ஓகேவா? நம்மளோட சேம் அதே மாடல் தான். ஓகேவா? இப்போ எடுத்தவன் திரும்ப இப்படி வச்சுட்டானா,
வச்சுட்டானா நமக்கு என்ன ஆயிரும், மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார்ம் ஆயிரும். கீழே இருக்கிறது லிக்விடிட்டி ஸ்வீப்பா ஃபார்ம் ஆயிரும். பட் இந்த இடத்துல இவன் இப்படி வச்சிருவான். ஸோ இப்போ இங்க என்ன ஆகும்னா, இது லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிடும், இது பிஓஎஸ் தான், நார்மல் பிஓஎஸ் தான். ஓகேவா, நான் வேணும்னா உங்களுக்கு போட்டுடுறேன். சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும். பட் இருந்தாலும் நான் ஒரு டைம் போடுறேன், அடுத்த முறை போட மாட்டேன். ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். இப்ப இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் மேல ஆனோடனே திரும்ப கீழே என்ன ஃபார்ம் ஆகும்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபார்ம் ஆயிட்டு இந்த இடத்துல இப்படி மார்க்கெட் போயிட்டு வந்து இப்படி வந்து இப்படி வரும். இந்த இடத்துல என்ன உங்களுக்கு புரியுது, ஹையில இருந்து லோக்கு நம்ம டிஎஸ்டி மாடலை டிரா பண்றோம். இது என்னது, இன்டியூஸ்மெண்ட் எடுத்தா ப்ராப்பரா ஒரு செல். இப்போ பயாஸ் செல்லு ட்ரெண்ட் செல்லா மாறுதுன்னா, அதாவது ட்ரெண்ட் பைல இருந்து செல்லா மாறுதுன்னா இந்த மாதிரி எடுக்கணும். அதாவது ட்ரெண்டு பயாஸ் செல்லு, அதை மாத்தவே கூடாது. இன்னைக்கு கரண்ட் டேவை பார்த்துட்டு இருக்கோம், பயாஸ் செல்லு. அப்ப ட்ரெண்ட் வந்து இப்ப சும்மா பைல வருது, பைல இருக்குதுன்னா அது வந்து திரும்பி செல்லா மாறும் போது நம்ம எப்படி எடுக்கணும், ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப், அகைன் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இதெல்லாம் நமக்கு கன்ஃபர்மேஷன். ஓகேவா, மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதை மொத்தமா எப்போ உடைக்குதோ அதோட ஆரிஜின்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இப்பதான் கீழே இருந்து மேல போயிட்டு அதோட இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு மேல இருந்து செல்லு விழும். இது வந்து ஒரு மாடல். 2 மாடல் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பயாஸ் வந்து செல்லுப்பா, அதுல மாற்று கருத்து இல்லப்பா, ஆனா ட்ரெண்ட் பைப்பா. அப்ப ட்ரெண்ட் திரும்பி எப்ப இங்க திரும்புதோ இங்க இப்படி ஒரு என்ட்ரி எடுக்கலாம், ஆர் எல்ஸ் இந்த இடம் டார்கெட்டை ரீச் ஆகிருச்சு அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் என்னவா மாறும், திரும்ப ஒரு ஹையா தானே ஸ்வீப் பண்ணிருக்கு, இது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பா மாறும். கீழே டார்கெட்டை அச்சீவ் பண்ணது என்னவா மாறும், ஒரு சேஞ்ச் ஆஃப், அதாவது ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா மாறும். திரும்ப நம்ம ஹையில இருந்து லோ இப்படி வச்சோம்னா இந்த ஏரியாவில் ஒரு என்ட்ரி கிடைக்கும், இப்படி கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு செல் அடிக்கலாம். ப்ரோ இதெல்லாம் பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா எஸ் பாசிபிள், லைவ் மார்க்கெட்ல இருக்கு, நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இங்கதான் என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் மொத்தம் ஒரு ப்ராப்பரான யூனிஃபார்முக்குள்ள அடங்கும். எப்படி அடங்கும்னா, இது ஃபுல்லா அக்குமுலேட் ஆகி, இது ஃபுல்லா அக்குமுலேஷன், இது பர்டிகுலரா இந்த ஏரியா மேனிப்புலேஷன், இந்த ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப இந்த ஏரியா என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கண்டினியூ ஆகலாம் ஆர் ரிவர்சல் ஆகலாம். இது ரிவர்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும், இது லிக்விடிட்டி ஸ்வீப்பா மாறும், இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா மாறும், நம்ம அப்படியே உல்டாவா என்ட்ரி பார்க்க போறோம். பட் இந்த இடத்துல நமக்கு பயாஸ் செல்லுன்றதுனால ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதே மேட்டர் தான் நான் இங்க வரைஞ்சிருக்கேன். எங்கப்பா இது கீழே, ஓ திருப்பிட்டோமா, ஓகே ரைட். இந்த மேட்டர் தான் நான் இங்க வரைஞ்சிருக்கேன். ஓகேவா, சேம் இது என்னது, ஜஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் தான் திரும்ப நான் லிக்விடிட்டி ஸ்வீப்னு போட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் போட்டு திரும்ப என்ட்ரி பார்த்துருக்கேன். சேம் அதே மாடல். ஓகேவா, இத்தனை விஷயத்த நான் உங்களுக்கு உட்காந்து பொறுமையா சொல்றதுக்கான காரணம், எப்படியாவது ஒரு என்ட்ரியை போட்டு ஒரு அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணி எதனா ஒன்று பண்ணி நம்மளோட அந்த இதுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருங்க. ரைட்டா, சரி ஓகே, இது எதுக்கு அழிச்சிட்டு அது இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செல்லு அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம்னா அதுவே போதும். ஓகேவா, அந்த செல்லுல இருந்து நம்ம மாற போறதே கிடையாது. ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல டைரக்ஷனுக்காக நான் ஒரு குவார்டரை பிரிச்சுக்கிறேன். ஓகேவா, எனக்கு டைரக்ஷன் வேணும், அதுக்காக நான் பிரிக்கிறேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எனக்கு என்னாச்சு டைரக்ஷன் பிரிச்ச உடனே, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த ஏரியாவில் நம்ம என்ன பார்த்தோம் 4 ஹவர்ல, ஏன் ஒரு முறையும் காட்டுறோம்னா தெரியணும், இங்க லிக்விடிட்டி ஸ்வீப் ஆட்டு கீழே வரும்போதே நமக்கு தெரியும் செல்லுன்னு சொல்லி.
எனக்கு மார்னிங்கே என்ன கிடைச்சது, அதாவது வெள்ளிக்கிழமை மார்னிங்கே ஒரு என்ட்ரி கிடைச்சது. எப்படி கிடைச்சது? லிக்விடிட்டி ஸ்வீப்பா இது, இதோட லோ, அந்த மொத்த லோவும் இங்க தான் உடைஞ்சது. எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா உடைஞ்சது. ஒரு ஒரு கேண்டில் ஃபார்மேஷனுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இவ்வளவு பெரிய கேண்டில் இங்க ஃபார்ம் ஆகுதுன்னா அது ஸ்ட்ராங்கா உடைக்கிறாங்க. எஸ், நாங்க கீழே தான் போக போறோம்னு சொல்லி. ஓகேவா? இந்த இடத்துல இந்த ஹை டு இந்த லோ போட்டதுக்கு எனக்கு ப்ராப்பரா இந்த இடத்துல ஒரு இன்டியூஸ்மெண்ட் கிடைச்சது. அந்த இன்டியூஸ்மெண்ட் இங்க இருக்கு. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்து என்ன கிடைச்சது, எனக்கு மார்னிங்கே ஒரு செல் என்ட்ரி கோல்டுல கிடைச்சது. ஓகேவா? 1:2 போதும். ஓகேப்பா. இப்ப இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துச்சுல்ல, அப்போ அதுவும் வந்து நீங்க சொன்ன மாதிரி கண்டினியூ ட்ரேட் எடுக்கலாமேன்னு கேட்டீங்கன்னா எஸ், எடுக்கலாம். அப்ப இந்த இன்டியூஸ்மெண்ட் திரும்ப என்னவா மாறும்? ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பா மாறும். இந்த டார்கெட் ஹிட் ஆனது என்னவா மாறும்? ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா மாறும். எஸ், இப்படிதான் இது நடக்கும். இது கண்டினியூ இது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹைல இருந்து இந்த லோ வரைக்கும் மார்க் பண்ணணும். ஓகேவா? என்ன ப்ரோ இந்த மாதிரி மார்க் பண்ணா ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் கிடைக்கலையே அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. இப்போ இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி திரும்ப இந்த ஏரியாவுக்கு போயிருக்கு. அப்போ நம்மளோட லோ ஆக்சுவலி எதுனா இந்த லோ தான் நம்மளோட லோ. அப்போ இப்பதான் இன்டியூஸ்மெண்ட்டை என்ன பண்ணிருக்கான், ப்ராப்பரா எடுத்திருக்கான். இன்டியூஸ்மெண்ட் எடுத்தவன் இதுக்கப்புறம் தான் அவனோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் அதெல்லாம் எல்லாமே நடக்கும். இதை தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம கம்யூனிட்டியில கொடுத்து வச்சிருந்தோம். நேத்து வந்து 1-to-1 லைவுக்கு வந்திருந்தாங்க. ஸோ நம்மளோட 1-to-1 பேட்ச்ல இருக்கவங்க. ஸோ அவரை வந்து முடிக்கும் போது இந்த ட்ரேட் வந்து லைவா போச்சு. எஸ், நான் வந்து கலாச்சி கூட சொல்லியிருந்தேன், இந்த என்ட்ரி வந்து நம்ம எடுத்தோம்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கோல்டுல நான் சொல்லி கலாச்சி போட்டிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு எஸ், இவர் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டுல எடுத்திருந்தாரு. சேம் நம்மளோட ப்ராப்பர் அதே செட்டப் வந்து பாத்தீங்கன்னா இவரும் எடுத்திருந்தாரு. ஓகேவா? அதே சூப்பர் என்ட்ரி செட்டப். இவரும் வந்து பாத்தீங்கன்னா முகமது, இவரும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி போட்டிருந்தாரு. ப்ரோ இங்க இருந்து இங்க ஸ்வீப் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஒன்று வச்சிருக்கு, இந்த என்ட்ரியை நான் பாக்குறேன் அப்படின்னு எல்லாருமே இந்த என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்னாச்சு, கரெக்டா இன்டியூஸ்மெண்ட் எடுத்தான், ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட்டா டார்கெட். இந்த இடத்துல என்ன பியூட்டினா இது நியூஸ் ட்ரேடு தான், பட் இதுல எல்லாருக்குமே டிபி ஹிட். இவரு கீழே எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் டிபி ஹிட். எப்படி இந்த என்ட்ரியா அவங்க எடுத்திருப்பாங்க நீங்க யோசிங்க. சிம்பிள் வே, மார்க்கெட் செல் ட்ரெண்ட்ல இருக்கு, பயாஸ் செல் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்போ எங்கெல்லாம் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப், எங்கெல்லாம் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்குதோ என்ட்ரி போடலாம். இப்போ இங்க இருந்து வந்துட்டு இருக்க வழியிலேயே என்ன கிடைச்சது, ஒரு பக்காவான இன்டியூஸ்மெண்ட், பக்காவான லிக்விடிட்டி ஸ்வீப் கிடைச்சது. அதோட கரெக்டான லோ இதான். இது என்னாச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆச்சு. நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுறதுக்கு பின்னாடிலாம் என்ன ரீசன், நான் ஸ்ட்ராங்கா உடைக்கிறேன் அப்படின்றது தான் ரீசன். ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் 5 மினிட்ஸ்ல காட்டுறேன், இன்னும் கிளியரா இருக்கும். ஓகேவா? லிக்விடிட்டி ஸ்வீப், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தது, ஹை டு லோ பர்ஃபெக்டா டிராப் பண்ணோம். இந்த லோக்கு பிஃபோரா வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்துச்சு, ஒரு ப்ராப்பர் இன்டியூஸ்மெண்ட்டும் இருந்துச்சு. லிக்விடிட்டி ஸ்வீப், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் 71ல இன்டியூஸ்மெண்ட்டோட வந்தான், எடுத்தான், ஒரே என்ட்ரி. இதுல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து மெசேஜ் போடுறேன், அவன் இங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? என் அக்கௌண்ட் ப்ளோ ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சுன்னு எல்லாம் நான் தான் போட்டேன். அவன் அக்கௌண்ட் ப்ளோ ஆயிடுச்சுன்னு கதறிட்டு இருக்கான். டிஎஸ்டி மாடல் யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருக்கோம்னு போட்டேன். எம்டி ஃபைல பாருங்க, இந்த என்ட்ரியை நம்ம எடுத்தோம்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். ஓகேவா? உடனே இவர் முகமது வந்து ஷேர் பண்ணாரு, நம்மளோட எம்டி ஃபைல இப்படிதான் இருந்திருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் அந்த 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 இடத்துல விக்கை மட்டும் எடுத்து அடுத்த கேண்டில் டார்கெட் இட்டு, ஆக்சுவலி டார்கெட் வந்து இது கீழே வச்சிருக்கணும், பட் அவர் வந்து ஸோ அவரோட ஆர்ஆர் அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவரோட ரூல்ஸ், அவரோட வின்னிங் ரேஷியோ, அவரோட ஸ்ட்ரக்சர் பத்தி
அவர் என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் பஃபர் வச்சு மேல வச்சிருக்காரு. இது தப்பான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஓன் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல ப்ராப்பரா ஒரு செல்லு, இது டார்கெட். ஓகேவா? வித் பஃபர். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி எடுத்திருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா பக்கா ஸ்னைப்பர் என்ட்ரி. இஃப் இஃப் இந்த இடத்துல நியூஸ் வரலனாலுமே கண்டிப்பா நம்மளோட என்ட்ரி டார்கெட் அடிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம பயாஸ்க்கு அகைன்ஸ்டா ட்ரேட் பண்ணல, ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா ட்ரேட் பண்ணல, நம்மளோட ஸ்ட்ரக்சருக்கு அகைன்ஸ்டா ட்ரேட் பண்ணல. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கோர்வை, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோயர் டைம் ஃப்ரேம். இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் அலைன் பண்ணிட்டோம். வேற ஏதாவது டைமை யூஸ் பண்ணிருக்கோமா? 4 ஹவர்ல என்ன பார்த்தோம்? பயாஸ் கன்ஃபார்ம் பண்ணோம், செல்லு தான் சொல்லி. 15 மினிட்ஸ்ல வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணோம்? ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணோம். எங்க ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆச்சு? இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்ச உடனே செல்லா திரும்பிட்டான். அப்போ செல்லா இங்க திரும்பிட்டானா அப்போ இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் வேலிட் ஆகுது. லிக்விடிட்டி ஸ்வீப் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் செல்லா திரும்பிட்டான், அப்போ ஒரு செல்லு திரும்ப. இது என்னது? இது வந்து நம்மளோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது பிஓஎஸ் தான். பட் இங்க ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு வந்ததுனால, அதாவது அந்த இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டி ஸ்வீப்பா மாறினதுனால திரும்ப ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் போட்டு ஹையில இருந்து லோ வரைக்கும் இப்போ ஒரு என்ட்ரிக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? பட் வர வழியிலேயே திரும்ப ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சோடனே ஒரு என்ட்ரி போட்டோம். தப்பு இல்ல. இப்ப திரும்ப இந்த ஸ்ட்ரக்சர் கீழே போகுதுன்னா திரும்ப இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போடலாம். ரைட்டா? இப்போ இந்த என்ட்ரி இங்க இருந்து கீழே விழுந்த உடனே என்ன ஆகும்? நீங்களே சொல்லுங்க. இந்த என்ட்ரி இங்க இருந்து கீழே இப்படி விழுது, என்ன ஆகும்? இப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்தது இல்ல, இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பா மாறும். திரும்ப இது ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பா மாறும். இந்த என்ட்ரி எடுத்தது என்னவா மாறும்? ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா மாறும். இப்போ நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம்? ஹை டு லோ ஸ்ட்ரக்சரை போட்டு திரும்ப இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல வந்து இங்க இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டோ ஒரு ஐஆர்எல்லையோ கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சுன்னா திரும்ப இப்படி ஒரு என்ட்ரி போட வேண்டியதான். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி மாடல் ஒர்க் ஆகுது. ட்ரேடிங் ஸ்கூல்ல இந்த என்ட்ரி மாடலை தான் பெர்ஃபெக்டா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு வில்லிங் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் வந்து ஈஸியான மாடலை கத்துக்கணும், பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி மாடலை கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வரலாம். பட் 100% இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் தயவு செஞ்சு வாங்க. ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஏகப்பட்ட ஃபார்ம் வந்து ஃபில் ஆகி கிடக்கு. இன்ட்ரெஸ்ட் வில்லிங் இருக்கிறவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்க. தேவையில்லாம நிறைய ஃபார்ம் ஃபில் ஆகி நிறைய அட்மிஷன் போட்டேன் லாஸ்ட் டைம். ஓகேவா? பட் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா மினிமம் லிஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம இதுல என்னென்ன பார்க்கணும்னு நினைச்சோம் ஃபர்ஸ்ட், நான் வேற எழுதி வச்சிருந்தேன். அது ஓகே, அது எங்க போச்சுன்னு தெரியல. ஓகே, நான் மொபைல் பார்த்துட்டு சொல்லிடுறேன் என்னென்ன வச்சிருந்தோம்னு சொல்லி. ஓகேவா? ஓகே, என்ட்ரி மாடல் இப்போ நான் சொல்லிட்டேன். இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா இன்னும் எப்படி கன்ஃபர்மேஷன் பண்றதுன்னு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டே வைஸ் போட்டு உங்களுக்கு நான் ப்ராப்பரா பண்ணி கொடுத்துறேன். ரைட்டா? இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு, இது எல்லாமே டெலீட் பண்ணிடுவா இல்ல இருக்கட்டுமா? சரி, ஓகே ஃபைன், இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்ம டே வைஸா எல்லாத்தையும் பிரிக்கிறோம். ஓகேவா? இது என்ன டே? டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஓகேவா? சரி, மண்டேக்கு ஒரு டே போட்டுக்கலாம். வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இன்னைக்கு முடிக்கணும்னு பிளான் வச்சிருக்கேன். எனக்கு தெரியல முடிக்க முடியுமான்னு சொல்லி. முடிச்சிடலான்னு தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, ரைட். ஓகே, ஏயுடி போயிடலாம். இதுல இன்னும் ஈஸியா இருக்கும். எஸ், நேத்து பயாஸ் பை, நேத்து எடுத்த பை, சாரி நேத்து வந்து ஒரு எஸ்எல் விழுந்தது. கரெக்ட். நேத்து வந்து பாத்தீங்கன்னா பயாஸும் செல் ட்ரெண்டையும் மாத்தி மாத்தி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? பயாஸ் செல்லு, ட்ரெண்டு பை. ஸோ இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் ஃபார்ம் ஆகி ஒரு எஸ்எல் விழுந்தது. பட் அதை நாங்கள் வந்து சரி பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஆனா முந்தா நேத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான என்ட்ரி, பயாஸும் பை, ட்ரெண்டும் பை. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்க மாடல் என்ன மாடல்? ரிவர்சல் மாடல். செல்லுல இருந்து வந்து பையா திரும்பும் போது எடுத்த மாடல். இப்போ கோல்டுல காமிச்சது திரும்ப நம்ம ஆளுங்களுக்கு காட்டணுமே. கோல்டுல எடுத்தது கண்டினியூ ட்ரெண்ட், அதாவது செல்லு தான், பயாஸும் செல்லு, ட்ரெண்ட் ஆல்ரெடி செல்லுலே இருக்குன்னா அப்ப திரும்ப வரைக்கும் வெயிட் பண்ணணுமா?
பை திரும்பிட்டு திரும்பி பைல இருந்து செல் வரும்போது எடுக்குமான்னு கேட்டா கிடையாது. செல்லில் இருக்குன்னா ட்ரெண்ட் திரும்பி அதுலயே நம்ம அடிக்கலாம். அந்த என்ட்ரி தான் இந்த என்ட்ரி, கண்டினியூ என்ட்ரி. இதுக்கு மேல நம்ம ஏயுடியில பார்த்தது ரிவர்சல் என்ட்ரி. நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சேன், ஓகேவா? 2 என்ட்ரியும் வரைஞ்சி காமிச்சேன். யாராவது புரியலன்னீங்கன்னா பிச்சு பிச்சு, சரியா? திரும்ப போயிட்டு கிளாஸை ஒரு முறை பாருங்க. இது வந்து செல்லுல இருந்து பையா திரும்பும் போது எடுக்கிறது. இந்த இடத்துல ஹூ, இந்த இடத்துல ரைட், இந்த இடத்துல பயாசு பை, சரியா? பயாசு இது நான் எழுதிடுறேன். ஐ, இந்த இடத்துல பயாஸ் பை அம்புகுறி போட்டுக்கிறேன், ஓகேவா? ட்ரெண்ட் என்னவா இருக்கு? ஆனா செல்லா இருக்கு. இதோ வந்துட்டு இருக்கு, இதை சொல்றேன். ட்ரெண்ட் வந்து செல்லு, டிஆர்இஎன்டி, ட்ரெண்ட் வந்து செல்லு. அப்போ எப்ப அது இந்த இடத்துல இப்படி திரும்புதோ அந்த திரும்புற இடத்துல தான் நம்ம என்ன அடிக்கணும்? பை அடிக்கணும். இந்த அக்குமுலேஷன் பாக்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிடுறேன், இதெல்லாம் கன்ஃபியூஷன் ஆயிரும், அதனால இதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் நீங்க போய் பாக்ஸ் போட்டுன்னு இருப்பீங்க, அவரும் போட்டிருக்காரு நானும் போடுறேன்னு சொல்லி, ஓகேவா? ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க. ட்ரெண்டே செல்லு, பயாஸ் பை. பயாஸ் பக்கம் நிக்கணுமா ட்ரெண்ட் பக்கம் நிக்கணுமான்னு கேட்டா ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். பட் இந்த ட்ரெண்ட் வந்து இப்பெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த ஜென்ரேஷன் ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு, ஓகேவா? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ யாருமே இனிமேல் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாதீங்க. ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. தூக்கி யார கட்டிட்டு அடுத்த வேலையை பாருங்க, ஓகே? பயாஸ் பைனா ஆட்டோமேட்டிக்கா ட்ரெண்ட் பையா திரும்பும். இவங்க தான் பாஸ், பயாஸ் தான் பாஸ். பாஸ் சொல்றது தான் அவங்க கீழே இருக்கிறவங்க கேட்பாங்க, ஓகேவா? அப்போ பயாஸ் பைனா ட்ரெண்டு எப்போ வேணா வந்து பையா மாறும். அப்ப நீங்க பயாஸ் பையா இருக்கும் போது செல்லுல செல் என்ட்ரி போட்டீங்கன்னா டக்குன்னு திரும்ப வாய்ப்பு இருக்கு, செல்லுன்னு திரும்பிடும். திரும்பி அது பை டைரக்ஷன்ல போக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல லாஜிக்கே இருக்காது. அந்த இடத்துல அப்படி அப்படி திரும்பணும்னு அவசியமே இல்லை. என்ன பண்ணுவான்? லோயர் ஐ லோயர் லோ, லோயர் ஐ லோயர் லோ, லோயர் ஐ லோயர் லோ, லோயர் ஐ லோயர்ல வைக்கிறது பதில் அயர்ல வச்சுட்டு திரும்ப அயர் ஐ வைப்பான், திரும்ப அயர்ல வச்சுட்டு திரும்ப அயர் ஐ வைப்பான். அப்படியே என்ன ஆயிரும்? செல்லு பையா கன்வெர்ட் ஆயிரும், இப்ப ஆனா மாதிரி, ஓகேவா? இது என்னது? சேம் கான்செப்ட். பயாஸ் செல்லு, ட்ரெண்டும் என்னது? செல்லு. அப்போ பயாஸும் செல்லு ட்ரெண்டும் செல்லுன்னா ஈஸி மேட்டர். வந்துட்டே இருக்கும் போது நல்லா பார்க்கணும். இந்த இடத்துல என்ன என்ன பார்க்கணும்? லோயர் ஐ லோயர் லோ, லோயர் ஐ லோயர் லோ, லோயர் ஐ லோயர் லோ வச்சுட்டு ஒரு ஹையர் ஐ வச்சுட்டு திரும்ப லோயர் லோ வைப்பான். நீங்க உங்களுக்கு இது புரியலனா கூட எழுதிக்கோங்க சைட்ல நான் சொல்லும் போது. லோயர் ஐ லோயர் லோ, லோயர் ஐ லோயர் லோ, லோயர் ஐ லோயர் லோ, டக்குன்னு ஒரு ஹையர் ஐ வச்சுட்டு திரும்ப ஒரு ஹையர் லோ வச்சுட்டு திரும்ப லோயர் ஐ லோயர் லோ. இப்படி வச்சானா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த லோயர் ஐ டு ஹையர் ஐயா லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகும். அதாவது இங்க இருக்கிற லிக்விடிட்டி இங்க கிராப் ஆச்சு, இங்க இருந்து இங்க கிராப் ஆச்சு, இங்க இருந்து இங்க ஸ்வீப் ஆயிடுச்சு. கிராப் வேற ஸ்வீப் வேற. இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட மென்டார்ஷிப்ல கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, இன்ஸ்டா லிங்க் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஓகேவா? நான் வந்து என்னோட அதாவது நம்மளோட ட்ரேடிங் மென்டார்ஷிப்க்கு எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் எதுவும் பண்றது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ஜாயின் பண்ணுங்க, இல்லைனா யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீக் ஸ்லாட் ஓப்பன்ல தான் இருக்கு, யாருக்காச்சும் வேணும்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது லாஸ்ட் மென்டார்ஷிப்பா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ எக்ஸாம் வந்துருச்சு, குரூப் 1 எக்ஸாம். ஸோ நானுமே வந்து ஃபுல்லா அந்த பக்கம் போயிருவேன். ஆனா உங்களுக்கு சப்போர்ட்லாம் இருக்கும், ஓகேவா? பட் கிளாஸ் மட்டும் தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன், ஓகேவா? இது லாஸ்ட் பேட்சா கூட இருக்கலாம் மேபி. மறக்காம ஜாயின் பண்றேங்க யாராவது பெண்டிங்ல வச்சிருந்தீங்கன்னா, ரைட்? அவ்வளவுதான் கைஸ். எவ்வளவு நேரம் ஓடி இருக்கு? ஒரு 28 மினிட்ஸ் கிட்ட ஓடி இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை ரொம்ப கிறிஸ்பா நிறைய பேருக்கு டவுட்டை நான் கிளியர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பயாஸை ஃபாலோ பண்ணணுமா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுமா? ஏன்னா இவன் ஒரு டைரக்ஷன்ல இருக்கிறான், இவன் ஒரு டைரக்ஷன்ல வரான், இது அலைன் ஆகணும். அப்போ டவுன் ட்ரெண்ட்னா பயாஸ் ட்ரெண்டா மாறுற வரைக்கும், பயாஸ் எல்லாம் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணணுமானா அப்படி கிடையாது. இவன் போக்குக்கு இவன் வரமாட்டான், இவன் போக்குக்கு தான் இவன் வருவான், சரியா? இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இது சிம்பிளான ஒரு விஷயம், அவ்வளவுதான். இப்போ இது வந்து டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேவா? லைக் இங்க பாருங்க, டியூஸ்டே
இப்படி இருக்கு. லைக் இப்படி முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னது? ஒரு பிஎஸ்எல், இது எஸ்எஸ்எல். இப்ப இந்த டேவை சப்போஸ் அவன் இப்படி வச்சுட்டான். சாரி, இப்படி வேண்டாம், இப்படி வச்சுட்டான் அப்படின்னா இந்த இடத்துல 4 ஹவர்ல பாடி க்ளோஸ்ல இருக்கா ஆர் சொல்லுங்க, ஆர் விக் இருக்கான்றத 4 ஹவர்ல பாருங்க. பாடி க்ளோஸ் இருந்தா இது என்ன டே? தேர்ஸ்டே வந்து பயாஸ் பை, ஆர் எல்ஸ் விக் தான் விட்டுருக்கான், விக் தான் விட்டுருக்கான் அப்படின்னா இந்த டே என்ன நம்ம பயாஸ் பார்த்தோம்? லைக் இந்த டே வந்து பாத்தீங்கன்னா இப்படி பார்த்துருந்தோமா? இந்த டே செல்லுனா இந்த இடத்துல லிக்விட் ஸ்வீப் ஆச்சுன்னா அப்படியே திரும்பிடும். அதாவது பாடி வச்சா இன்னைக்கு பை, பாடி வைக்கலன்னா முன்னாடி நாள் என்ன ஏற்றோம், என்ன ட்ரேடு போட்டோம், செல் ட்ரேடு என்ன பயாஸ் என்ன இருந்துச்சு, அந்த பயாஸ பார்க்கணும். இல்ல அவனுமே ஒன்றும் பண்ணலன்னா அதுக்கு முந்தின நாள் என்ன பயாஸோ அந்த பயாஸ் பார்க்கணும். இது பையோ செல்லோ, ரைட்டா? இப்ப பாடி வச்சுட்டான், நம்ம இப்படியே அசீம் பண்ணிப்போம். அப்ப வியாழக்கிழமை என்னது? பை. இப்போ திரும்ப புது ஹை புது லோ கிரியேட் ஆயிருக்கு. இப்ப இந்த ஹை வச்சவன் திரும்ப இப்படி வந்துட்டே இருப்பான். நமக்கு என்னடா டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கானே நினைப்போம். கரெக்டா இந்த இடத்துல வந்து திரும்பிடுவான். அதாவது இங்க இருந்து டவுன் ட்ரெண்ட்லயே வந்துட்டு இருப்பான். வந்துட்டு இந்த இடத்துல என்ன நடக்கும்? ரிவர்சல் என்ட்ரி. எஸ், ரிவர்சல் என்ட்ரில திருப்பிடுவான். அப்போ ஒரு நாள் ஃபுல்லா செல்லுல வந்துட்டு கடைசி அந்த நியூ யார்க் செஷன்ல பையா மாறிடுவான். எப்படி மாறும்? லிக்விடிட்டி ஸ்வீப், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், நம்மளோட ஃபிபோனாக்கி இத போட்டு அழகா என்ட்ரி இங்க போட்டு டார்கெட்டை இந்த ஸ்டாப் லாஸ் கீழே வித் பஃபரோட வச்சுட்டு இங்க வச்சாலும் 1:2 வச்சாலும் கரெக்ட். இல்ல நான் இங்க தான் வைப்பேனா வைங்க. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு பாதியிலே திரும்பிடும். சம்டைம்ஸ் திரும்பிட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்காது, திரும்பிட்டு மறுநாள் போய் டார்கெட் அடிக்கும். ஏன்னா எனக்கு 3 நாள்லாம் ஓடி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்தேன். என்ன ஆயிடுச்சு? என்ட்ரி ட்ரிகர் ஆகி இப்படி போக ஆரம்பிச்சிச்சு. இப்படி போயிட்டு அடுத்த நாள், அதாவது அந்த வீக்கோட லாஸ்ட் டே ஃப்ரைடே போயிட்டு எனக்கு இப்படி டார்கெட் வச்சு. ஸோ இவ்வளோ பேஷன்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி எடுங்க. இல்லைன்னா வந்து பெட்டர் 1:2 குச்சின்னு வெளியா வந்துடணும். கரெக்டா? 1:2 பிடிச்சிட்டு ப்ராப்பரா வெளியே வந்துருங்க. ரைட், இதுதான் ப்ராப்பர் என்ட்ரி. இந்த திரும்புற இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வேற ஏதாவது பை கிடைக்குதுன்னா திரும்ப ஒரு ட்ரேட் பார்க்கலாம். அதுக்குன்னு இங்கேயே போட்டு நம்ம தூக்கி இவ்வளவு தூரம் வைக்கணும்லாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரிலாம் போவாது. சம்டைம்ஸ் இல்ல போவாது. ஓகேவா? இங்க பை. இஃப் இன் கேஸ் இவன் இந்த இடத்துல இப்படி ஒரு கேண்டில ஃபார்ம் பண்றான், அப்போ இன்னைக்கு என்னது? வெள்ளிக்கிழமை. செல்லு சரி, பாடி வைக்கல, விக்கு தான் வச்சிருக்கான். அப்போ என்ன? விக்கு வச்சா அப்போ பயாஸ். இப்படிதான் பயாஸா ஃபைன் பண்ணும். பயாஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரெண்டும் சேம் கான்செப்ட். பயாஸோட மினி வெர்ஷன் தான் ட்ரெண்ட், இல்ல ட்ரெண்டோட பிக்கர் வெர்ஷன் தான் பயாஸ். பட் ஆனா பயாஸ் வேற, ட்ரெண்ட் வேற. ஓகேவா? பயாஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட டைரக்ஷன்ஸ், ட்ரெண்ட் வந்து லோயர் டைம் ஃப்ரேமோட டைரக்ஷன். இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் லோயர் டைம் ஃப்ரேம் எந்த இடத்துல மிட் பாயிண்டா அலைன் ஆகுதோ அங்கதான் நமக்கு என்ட்ரி கிடைக்கும். கோல்டுல நேற்று எடுத்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி
செகண்ட் என்ட்ரி. இந்த செகண்ட் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்னைப்பர் என்ட்ரின்றத தாண்டி இது நியூஸ் என்ட்ரி. அப்படி நியூஸே இல்லைனாலும் எனக்கு ஷூரா தெரியும் இந்த என்ட்ரி ப்ராப்பரா இது அடிச்சிருக்கும். ஏன்னா எதுக்கும் நம்ம அகைன்ஸ்டா ட்ரேட் பண்ணல. ஓகேவா? எதுக்குமே அகைன்ஸ்டா இல்ல. பயாஸ்க்கும் அகைன்ஸ்டா இல்ல, ட்ரெண்டுக்கும் அகைன்ஸ்டா இல்ல. ஸோ நம்மளோட மாடல்லயும் நம்ம மிஸ்டேக் பண்ணல. எந்த இடத்துலயும் ஒரு 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 பாயிண்ட் ஏத்தவோ இறக்கவோ கிடையாது. ரைட்டா? ஓகே ட்ரேடர்ஸ், பார்ட் 3ன்னு ஒரு விஷயம் இதுல வருமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு 1 hour, இது வந்து ஒரு 40 மினிட்ஸ். 1 hour 40 மினிட்ஸ் கிட்ட நான் கொடுத்துட்டேன். 15 மினிட்ஸா 6 வீடியோ பிளான் பண்ணியிருந்தேன். அந்த 6 வீடியோவும் இப்போ மொத்தமா சேர்த்து வச்சு ஒன்னா கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? தயவு செஞ்சு ஃப்ரீ கண்டென்ட்னு சொல்லி இதோட வேல்யூவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நீங்க எங்கேயாவது ஸ்ட்ரகிள் ஆகும் போது கண்டிப்பா டிஎஸ்டி மென்டார்ஷிப் உங்களுக்கு ஞாபகம் வரணும். வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாரும் என் கூட சேர்ந்து லைவ்ல ட்ரேட் பண்ணுங்க. ஓகே ட்ரேடர்ஸ், உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். அன்டில் ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ், சுனில் குமார். பை.